ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னை மசாலா. வீட்டில் இருக்க மசாலா வச்சே நம்ம ஈஸியாக பண்ணலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை முக்கடலை 200 கிராம். சென்னை மசாலா செய்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்குங்க. 3 வெங்காயம், சின்னதாக நறுக்கிய இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 கப் புதினா, 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சிப்போம். குக்கரில் முக்கடலையை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வர வரைக்கும் அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் வச்சு நெய்யை சேர்த்துடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி நறுக்கிக்குங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா வதங்கி நமக்கு கிரேவியாக வரும். பச்சை மிளகாவை சேர்த்து வதக்குங்க. அப்புறம் பூண்டு, இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச தக்காளி விழுதை நம்ம சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த அவிச்ச முக்கடலையை ஒரு புடி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மற்றதை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த ஒரு புடி எடுத்து வச்ச முக்கடலையே நல்லா ஸ்பூன் வச்சு மசிச்சு இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிரேவியாக வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச பச்சை மிளகாய், புதினா விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த சென்னை மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரிக்கு வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.